திமுக ஆட்சியை எதிர்த்து சென்னையில் அதிமுகவினர் விழிப்புணர்வு பிரச்சாரம். திமுக இத்தனை ஆண்டுகால ஆட்சியை எதிர்த்து சென்னையில் அதிமுகவினர் இன்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். #resign Stalin, #say no to drugs, say no to DMK என்ற ஹேஷ்டேகுடன் மே 2023 விழுப்புரம், மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டின் மதுராந்தகம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் மரணங்கள், 2024 கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், வயிற்றுப்போக்கு, வயது முதிர்வு, வலிப்புதான் மூவர் இறக்க காரணம் என்று திமுக அரசை காப்பாற்ற பொய் சொன்ன கலெக்டர் என்று திமுக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி துண்டு பிரசுரங்களை அடித்து பொதுமக்களிடம் அதிமுகவினர் கொடுத்தனர். மேற்கொண்டு அந்த துண்டு பிரசுர சீட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுக குடும்ப வாரிசு உதயநிதியுடன் இருக்கும் 2000 கோடி சர்வதேச போதைப்பொருள் மாஃபியா ஜாஃபர் சாதிக் திமுக அணி செயலாளர், நவம்பர் 2022 ராமேஸ்வரத்தில் 360 கோடி பொருள் கடத்தியவர் திமுக கவுன்சிலர், போதைப்பொருள் வழக்கில் கைதான அனைவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் என்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதைப் பொருட்களை ஒழிக்க உறுதியேற்போம், போதைப் பொருட்களுக்கு எதிரான போரில் அனைவரும் இணைவோம் என்று உறுதிமொழி எடுத்தனர். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தென்சென்னை அதிமுக மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ விருகை VN ரவி, விருகை பகுதி செயலாளர் முருகன், 129வது வட்டக்கழக செயலாளர் பாசறை SP குமார் மற்றும் கதிர்வேல், இவர்கள் முன்னணியில் கழக நிர்வாகிகள் ராமமூர்த்தி, AR இனியன், டாக்டர் வடிவேலு, கோ சாமிநாதன், என் மச்சரேகை, செந்தில்குமார், அமுதா, வெங்கடேஷ், சகிலா, அகஸ்தியர் திரு பாபு, MR சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாட்டில் நடக்கும் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்தியன் நியூஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.